சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. அமித்ஷாவே சரணமென சரணடைந்து விட்டார் பழனிசாமி. அதிமுகவின் அண்ணா இசத்தை அடிமை இசமாக ஆக்கிவிட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதற்கு? காலிலேயே விழுந்த பிறகு கர்ச்சீப் எதற்கு? பழனிசாமியின் டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின். டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. அடக்குமுறை, ஆதிக்கம், திணிப்பு பாஜகவுக்கு என்றுமே இங்கு நோ என்ட்ரி தான். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் உறுதி. அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்க நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறு காவி கொள்கை. தமிழ்நாட்டை காக்கும் மரணாக திமுக திகழ்வதாகவும் ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. 2000 ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. கொட்டும் மழையிலும் கரூரில் களை கட்டிய திமுக முப்பெரும் விழா. வாகனத்தில் வந்த மு.க. ஸ்டாலினை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெற்றார் கனிமொழி. பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருது. தூத்துக்குடி தொகுதியில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய ஜனநாயகம் காக்கவும் டெல்லியில் ஒலித்து வருகிறது இவரது கர்ஜனை குரல். பெரியாரின் கருத்தியலுடன் இயங்கி வரும் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். முரசொலி செல்வம் விருதை அறிவித்தார் உதயநிதி ஸ்டாலின். முதல் விருதை பெற்றுக் கொண்டார் மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி வலியுறுத்தியது என்ன? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளின் விசாரணையை வேகப்படுத்த கோரிக்கை வைத்ததாக தகவல். உள்துறை அமைச்சரை சந்தித்த பின்பு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன்? இனியும் இரட்டை இலையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் காட்டம். என்னங்க ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம்.
பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை. நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய மனு மீது நாளை விசாரணை. திரைக்கலைஞர்களை பார்க்க கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். ஆம்பூர் கலவர வழக்கில் 7 பேரின் தண்டனை நிறுத்தி வைப்பு. தமுமுக தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் பெரியார் சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். பெரியாரின் பாதையில் பயணித்து சமத்துவ ஆட்சியை அமைப்போம். பெரியார் பிறந்த நாளையொட்டி எக்ஸ் வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு. கேரளாவின் வைக்கத்தில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். பெரியார் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கோட்டயம் மாவட்ட ஆட்சியர். திருப்பதி பிரம்மோற்சவத்திற்கான திருக்குடை ஊர்வலம். சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் தொடங்கிய ஊர்வலம் யானைக்கவுனி தாண்டியது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு புதிய இந்தியா அஞ்சாது என மத்திய பிரதேசத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய படைகள் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாகவும் பெருமிதம். பிரதமர் மோடிக்கு முதல் நபராக வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிறப்பான ஆளுமை திறனால் உலக அரங்கில் உயர் மரியாதையையும் ஈட்டியுள்ளார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம். பாஜக வலதுசாரியாக மட்டுமின்றி சில நேரங்களில் இடதுசாரியாகவும் நடுநிலையாகவும் செயல்படுகிறது. மோடி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. உத்தராகண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேசத்தில் பெருமழையால் கடந்த 3 மாதங்களில் முழுமையாக அழிந்த 1500 வீடுகள். 417 பேர் உயிரிழப்பு. அரசுக்கு 4852 கோடி ரூபாய் இழப்பு.
சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.